எங்க பெண்ணை சீரியல்ல என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறாங்க. என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த ஒரு சமயத்துல தான் பார்த்தனாக்கா நம்ம ஆனந்தி பார்த்தனாக்கா பெரிய பெரிய சிக்கல்ல சிக்க போறான்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தனாக்கா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஆனந்தி இந்த அன்பு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை தான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரையுமே நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னு பார்த்தனாக்கா இந்த விஷயம் தெரிஞ்சும் அந்த மையஸ் பார்த்தனாக்கா இப்ப இந்த வார்டன் கிட்ட சொல்றாங்க, நான் பாத்துறேன் உண்மையா நான் ஆனந்தியை லவ் பண்றேன், எனக்கு அவ மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குமே பார்த்தனாக்கா சொல்லுவாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் என்ன ஆச்சு, அங்க நம்ம ஆனந்தி பார்த்தனாக்கா வராங்க. வந்ததுமே அந்த வார்டன் கொஞ்சம் கூட்டி வச்சு பேசுறாங்க. ஆனந்தி ஓகேல நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாக்கா அந்த ஒரு சமயத்துல பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தனாக்கா இப்ப நான் ஒரு பெரிய உண்மை உங்ககிட்ட சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இத பார்த்த நீ வாயடிச்சு போய் நின்னுரு அப்படின்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் தெரியுது இந்த ஆனந்தியும் இந்த மகேஷும் பார்த்தனாக்கா ஒரே கட்டல பார்த்தனாக்கா படுத்துன ஒரு படம், அதாவது ஒரு வீடியோ தான் பார்த்தனாக்கா இப்ப கிடைச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இதை காட்டி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு நீ அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துலயுமே பார்த்தனாக்கா கேட்பாங்க. கேட்டதுமே அந்த இடத்துல என்னாச்சுனாக்கா நம்ம ஆனந்திக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஷாக்கா நிக்காங்க. என்ன இதெல்லாம் என்ன மேடம் இது இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி சொல்லவும், நீ தெரியாம தான் போயிட்டு பார்த்தனாக்கா அந்த இடத்துல இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தனாக்கா கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பார்த்தனாக்கா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அங்க பாருங்க மித்ரா இருக்கா, அவதான் இதோட வேலையா இருக்கும், அதுல ஏதோ மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கா, அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் பார்த்தனாக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். இப்ப பாத்தனாக்கா நீதான் மகேஷ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. சொன்னதுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம ஆனந்தியம் முடிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றேன், மகேஷ் தான் என்னோட மகன், அவன் ஆசைப்பட்டுட்டான், அதனால பாத்தீங்கன்னாக்கா நீதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம் நான் அன்பு லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது மகேஷ் கையில இது நீ ஆல்ரெடி சொல்லி இருக்கணும், அப்ப நீ அவனை லவ் பண்றனா அப்ப இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம வாயடிச்சு போயிட்டு திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி. இந்த ஒரு சமயத்துல பார்த்தனாக்கா நம்ம அன்புமே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா நம்ம ஆனந்தியா பார்த்தனாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கிறது எல்லாருமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. அது தெரியாம தான் இருந்தது. இந்த ஒரு விஷயத்த பார்த்தனாக்கா எப்படி ஆதாரமா இவங்க எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம ஆனந்திக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆனந்தி பார்த்தனாக்கா இது எப்படியாவது நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப பார்த்தனா நம்ம லலிதா மேடமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆனந்தியை ஏத்துக்கிறதுல தயாராயிட்டாங்க. ஆனா இங்க பார்த்தனாக்கா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல நம்ம ஆனந்தியை பார்த்தனாக்கா அவங்க ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்க நம்ம ஆனந்திய கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.